கலசம் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சரவணபவ ஜோதிட நிலையத்திலிருந்து நான் உங்கள் அஸ்ட்ரோ ஆசியா. கணவன் மனைவிக்கிடையேயான பிரச்சனைகளும் தீர்வுகளும் அப்படின்ற தலைப்பில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக ஒரு கணவன் மனைவிக்கிடையே இதனால தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை மட்டும் நம்ம முன்வைக்க முடியாது. கிரக நிலைகள், தசாபுத்தி காலங்கள், ஏழாம் அதிபதியோட உள்ள கிரகங்கள், அவங்க எந்த அதிபதி அப்படின்றத நிறைய விஷயங்கள் பார்க்கணும். சுக்கிரன் கேது, சனி கேது, ராகு சுக்கிரன், செவ்வாய் கேது, செவ்வாயோட ராகு, இந்த மாதிரி கிரக அமைப்புகள், கிரக சேர்க்கைகள் இருக்கும்போது பொதுவாகவே நம்ம ஜாதகத்தில் கணவன் மனைவிக்கு இடையேயான ப்ராப்ளம்ஸ் அதிகமாக இருக்கும். ஏழாம் அதிபதி அப்படின்னும் போது பார்ட்னர்ஸ், ஆப்போசிட், ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது ஏழாம் இடத்துல ராகு கேது சம்மந்தப்பட்டு, ஏழாம் அதிபதியோட ராகு கேது சம்மந்தப்பட்டு, அந்த தசாபுத்தியும் ராகுவோடைய தசையோ அல்லது கேதுவுடைய தசையோ அல்லது ராகு கேதுவோடைய புத்திகளோ இந்த காலகட்டங்கள் இப்போ தான் பார்த்திங்கன்னா அதிகமான பிரச்சனைகள், கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனைகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த நேரத்தில் கோச்சாரத்தில் ஏழாம் அதிபதி மேலே 6 to 12 கூடியவர்கள் பயணம் பண்ணும்போது, ராகு கேது சம்மந்தப்படும் போது அல்லது சனி பார்வை இருக்கும்போது, இந்த மாதிரி காலங்களில் பிரச்சனைகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த நேரங்களில் நம்ம விஷயம் தெரிந்தவர்கள் இதை அனுசரித்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ பொதுவாக பார்த்திங்கன்னா எந்த லக்னமாக இருந்தாலும் அந்த லக்னத்துக்கு 2ஆம் இடத்துலையும் ராகு கேது சம்மந்தப்படக்கூடாது. ஏன்னா 2ஆம் இடம் அப்படின்றது குடும்பம், 2ஆம் இடம் அப்படின்றது வாக்கு. அந்த இடத்துல கேது சம்மந்தப்படுது அல்லது ஒரு 6 to 12 கூடிய கிரகங்கள் 2ஆம் இடத்துல அமர்ந்து நமக்கு தசாபுத்தி காலங்கள் நடைபெறுது அப்படின்ற போது வார்த்தைகள், பார்ட்னர் பயன்படுத்துகிற வார்த்தைகள் ஆப்போசிட் பார்ட்னரால் தாங்கிக்கவே முடியாது. தகாத வார்த்தைகளால் பேசுறது, தவறான வார்த்தைகளை விடுறது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அந்த வார்த்தைகளை கம்மி பண்ணிக்கலாம். அது நம்ம கணவன் மனைவிக்கிடையான பிரச்சனைகளை குறைக்கும், ஓகேங்களா? அதே போல் 8ல் ராகு கேது சம்மந்தப்படுறது பொதுவாக 7ஆம் அதிபதியோட அல்லது 8ஆம் அதிபதி, இப்போது கடக லக்னம் சிம்ம லக்னம் அப்படின்னு பார்க்கும்போது 7க்கு 8 கூடையவர், 6க்கும் 7 கூடையவர், அப்படி சனியாக வருவார். 2த்துக்கும் சேர்ந்து அந்த கிரகத்தோட சனி கேது இணைவு வரும்போது, 8ஆம் அதிபதியோட பாவ கிரகங்கள் சேரும்போது பெண்கள் அதிகமாக தாலியை கழட்டி வீசிடுறாங்க. இந்த தாலி யாரெல்லாம் கழட்டி வீசுகிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே பாருங்கள் 8 கூடையவனோட கேது சம்மந்தப்பட்டு இருக்கும். கண்டிப்பாக கேது சம்மந்தப்படாமல் தாலியில் பெண்கள் கை வைக்கவே மாட்டாங்க, ஓகேங்களா? இந்த மாதிரி காலகட்டங்களில் பெண்கள் கொஞ்சம் அனுசரித்து அமைதியாக போகிறது ரொம்ப நல்லது. அல்லது யாருக்கு இந்த கிரக அமைப்பு இருக்கோ, ஜாதகருக்கா அல்லது மனைவியோ அல்லது கணவனோ, ஆப்போசிட் பார்ட்னர், அவங்க கொஞ்சம் ஒரு நல்ல ஜோதிடர் அணுகி அவங்களுக்கு என்ன காலங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துக்கிட்டு அவங்க ஆப்போசிட் பார்ட்னரோட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நம்ம கணவன் மனைவிக்கு இடையே ஒரு ஒற்றுமையை கொடுக்கும். இதுதான் பிரச்சனை, இதுக்கான தீர்வு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா நம்ம ஈஸியாக இதில் இந்த ப்ராப்ளத்திலிருந்து விவாகரத்து வரைக்கும் போகாமல் தடுக்க முடியும், ஓகேங்களா? ஏன்னா இந்த காலகட்டங்களில் எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு சொல்லி நம்ம எதையுமே பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம தனியாக இருக்கும்போது ஒரு பிரச்சனை, ஓகேங்களா? அது சாதாரண விஷயம். ஆனால் குழந்தைகள் இருக்கும்போது இது சாதாரண பிரச்சனைகள் இல்லை. நமக்காக இல்லைனாலும் குழந்தைகளுக்காக நம்ம அனுசரித்து வாழக்கூடிய காலகட்டங்களில் நம்ம இருக்கோம். அப்படி இருக்கும்போது ஒரு நல்ல ஜோதிடர் அணுகி என்ன பிரச்சனைனாலும் இது இவ்வளோ நாள் தான் இருக்குது, இந்த தசாபுத்தி காலங்கள் வரைக்கும் தான் இந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு நம்ம தீர்வை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கான பலன்களையும் பரிகாரங்களையும் நம்ம செஞ்சுட்டு ஈஸியாக இதுலேருந்து ரிலீவ் ஆயிடலாம், ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது, நாங்கள் 2 பேரும் அண்டர்ஸ்டாண்டிங்லே இல்லை, எங்களுக்கு எப்போ இதிலேருந்து விடிவு காலம் கிடைக்கும் அப்படின்னு கொஷின் கேட்குறீங்களா? இப்போது ஒரு கணவன் மனைவிக்கிடையே அதிகமான பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படின்னா இதுக்கு அற்புதமான தீர்வுகள் என்ன அப்படின்றத நாம் பார்க்க போகிறோம். ஒன்றும் இல்லை, சிவன் கோவிலுக்கு சென்று சின்ன கோவிலில் தேர்ந்தெடுத்துக்கோங்க. பெரிய கோவில் தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா சிவலிங்கத்துக்கு நேரடியாக அபிஷேகம் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. அதாவது வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு சிவ ஆலயங்களை தேர்ந்தெடுத்துக்கங்க. அந்த சிவன் ஆலயத்துக்கு போயிட்டு டைரெக்டாக கணவன் மனைவி இருவருமே சேர்ந்து அந்த சிவலிங்கத்திற்கு பால் அபிஷேகம், தயிர் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், இளநீர் அபிஷேகம், தேன் அபிஷேகம், அப்படி 5 வகையான அபிஷேக பொருட்கள் வாங்கி கொண்டு போயிட்டு அபிஷேகம் உங்கள் கையால் நீங்கள் பண்ணிவிட்டு வீட்டில் இருந்து கொஞ்சம் நெய்வேத்தியம் செய்து கொண்டு போயிட்டு நீங்கள் சாமிக்கு படைச்சிட்டு நீங்கள் வரும்போது உங்களுக்கு இதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா பிரச்சனைகளுமே
குறைய ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? கணவன் மனைவிக்கு இடையேயான பிரச்சனைகள் எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் இந்த சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு எல்லா பிரச்சனையுமே கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். இது எத்தனை வாரங்கள் தொடர்ந்து செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 7 வாரங்கள் தொடர்ந்து செய்யுங்க. ஓகேங்களா? இதை தாண்டி வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 7 கூடைய உங்களுக்கு என்ன கிரகம் 7 கூடைய கிரகமாக இருக்கோ அந்த கிரகத்துக்கான பரிகாரம் நவ கிரகத்தில் உள்ள அந்த நவ கிரகத்தில் எந்த தெய்வம் உங்களுக்கு வந்துட்டு எந்த கிரகம் வந்து உங்களுக்கு பாதிப்பை கொடுக்குதோ அந்த கிரகத்துக்கு அந்த இப்போ வந்து சனி தான் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னும் போது சனிக்கிழமை அப்போது நான் உங்களுக்கு சூரியன் பிரச்சனை அப்படின்னும் போது 7ஆம் அதிபதி சூரியனாக வராரு, சூரியன் தான் பிரச்சனை அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரி நாட்களை தேர்ந்தெடுத்துக்கிட்டு சூரியன்னா 1 நாள், சந்திரன்னா 2 நாள் அப்படின்னு சொல்லி அந்த தினங்களும் நீங்கள் பயன்படுத்தி தொடர்ந்து நீங்கள் இந்த பூஜைகள் செய்துட்டு வரும்போது உங்களுக்கு இந்த பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே சரியாகிடும். ஓகேங்களா? அதுக்கடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வீட்டில் பெண்கள் வந்துட்டு கற்கண்டு தீபம் ஒரு 7 பீஸ் எடுத்துக்கோங்க. டைமண்ட் கற்கண்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த டைமண்ட் கற்கண்டு 6 அல்லது 7 இந்த டைமண்ட் கற்கண்டு சுக்கிரன் அப்படின்னா 6 அதனால தான் 6 அப்படின்னு சொல்கிறோம். அந்த 6 கற்கண்டு வந்துட்டு நீங்கள் டைமண்ட் கற்கண்டு விளக்கில் போட்டுட்டு தீபமாக போட்டுட்டு வரும்போது உங்களுக்கு பிரச்சனைகள் எல்லாமே குறைஞ்சிக்கிட்டே வரும். அதே போல் செவ்வாய் ஆண்களுக்கு பிரச்சனை அப்படின்னா சுக்கிரனும், பெண்களுக்கு பிரச்சனை அப்படின்னா செவ்வாயும் வரும் அதிகமாக. ஸோ அப்படி இருக்கும்போது வீட்டில் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் தொடர்ந்து தூப தீபம் போட்டுக்கிட்டே வரணும். எப்போவுமே இந்த தூபம் போடுறதுனால நிறைய பிரச்சனைகள் கண் திருஷ்டி, ஓமல் எது இருந்தாலும் கிளியர் ஆகும். நமக்கு பிரச்சனை எந்த வழியில் வருது அப்படின்றதுக்கு நம்ம பார்த்துட்டு இருக்க முடியாது. ஸோ வந்து எந்த வழியில் வந்தாலும் தூப தீபங்கள் வந்து செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் நீங்கள் தொடர்ந்து போட்டுட்டு வரும்போது எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் கிளியர் ஆகும். கணவன் மனைவி மட்டும் இல்லை, இன்கேஸ் வந்து செய்வினை பிரச்சனைகளாக இருந்தாலும் தொடர்ந்து நீங்கள் பண்ணிட்டு வரும்போது கிளியர் ஆகும். ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பெண்கள் கையில் வந்துட்டு ஒரு குட்டியாக ஒரு செம்பிலான ஒரு ரிங்காவது நீங்கள் பயன்படுத்தணும். ஆண்கள் வெள்ளி பொருட்களை பயன்படுத்தணும். காரணம் செவ்வாய் வந்துட்டு செம்பு, வெள்ளி வந்துட்டு சுக்கிரன். அதனால தான் பெண்கள் வந்து ஒரு சின்ன ரிங்காவது செம்பில் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறோம். ஆண்கள் வந்துட்டு பிரேஸ்லெட்டோ செயினோ இல்லை அரணாக்குடியாவோ அதிகமாக வெள்ளி வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். இது தொடர்ந்து நீங்கள் பண்ணிக்கிட்டு வரும்போது கணவன் மனைவிக்கிடையேயான பிரச்சனைகள் எல்லாமே சீக்கிரமாகவே முடிவுக்கு வரும். நன்றி, வணக்கம்.